இன்றைய நாளிலும் வேதாகமத்தில் இருக்கின்ற ஆபகூக் புத்தகத்தை தியானிக்கவிருக்கிறோம். ஆபகூக் புத்தகத்தை யார் எழுதினார்கள் என்ற கேள்விக்கான பதில் ஆபகூக். கவனிங்க, முதலாவது அதிகாரம், முதலாவது வசனம். ஆபகூக் எனும் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் கண்ட பாரம். எனவே இந்த ஆபகூக் என்ற புத்தகத்தை எழுதியது ஆபகூக் தான். அவனுக்கு தேவ தரிசனம் வந்ததாக அல்லது தேவன் தன்னை தரிசித்ததாக தானே அங்கு எழுதுகிறான். எனவே இது ஆபகூக் எழுதின புத்தகம். 2. எந்த சமயத்தில் எழுதினான்? கிறிஸ்துவுக்கு முன் 607வது வருடத்தில் எழுதியிருந்திருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். காரணம் என்னவென்றால், தான் தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்த காலம் கிமு 640 609 வரைக்கும் தான் ஊழியம் செய்து வந்ததாக பார்க்கிறோம். அல்லது 607 வரைக்கும் ஊழியம் செய்திருப்பான் என்பது கருத்து. சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? 598 வரைக்கும் என்கிறார்கள். ஏனென்றால், முதலாவது யோசியா என்கிற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த போது, அதேபோல அதற்கு பின்பு யோயாக்கீம் என்ற ராஜாவும் அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே ஆபகூக் தீர்க்கதரிசியாக இருந்தான் என்பதினால் ஆபகூக் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்த காலம் என்பது முதலாவது கிறிஸ்துவுக்கு முன் 640 609 வரைக்கும் அது யோசியாவின் காலம். அதற்கு பிறகு யோயாக்கீமினுடைய காலம், அதாவது 598 வரைக்கும். இந்த காலகட்டத்திலே ஆபகூக் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயமா இருக்கிறது, காலத்தின் அடிப்படையில். இதில் எத்தனை அதிகாரங்கள்? 3 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 56 வசனங்கள். 66 புத்தகங்களிலே இது எத்தனாவது புத்தகம்? 35வது புத்தகம். இதற்கடுத்ததாக இன்னும் 31 புத்தகங்கள் இருக்கின்றன. இது வேதாகமத்தில் 35வது புத்தகம். இதன் மூல வசனம் என்பது 2வது அதிகாரம் 20வது வசனம். மூலவாக்கியம் 2வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது இந்த மொத்த 3 அதிகாரங்களிலே கவனிங்க, மிகவும் அற்புதமான வசனம் 20வது வசனம். ஆபகூக் 2 20வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இதுதான் மூல வசனம். மொத்தமாக ஆபகூக்கின் புத்தகத்திலே 3 அதிகாரங்கள் உண்டு. தயவுசெஞ்சு கவனிக்கணும். 2 ராஜ்யங்களாக துண்டாக்கப்பட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு மேலே இருக்கிற, அதாவது வடக்கு புறத்திலே இருக்கிற ராஜ்யத்தை இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும், கீழே இருக்கிற ராஜ்யத்தை யூதேயா ராஜ்யம் என்றும் அழைத்தார்கள். மேலே இருக்கிற ராஜ்யம், அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்திலே 10 கோத்திரத்தாரும், கீழே இருந்த யூதா ராஜ்யத்திலே 2 கோத்திரத்தாரும் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதா ராஜ்யத்தை குறித்துத்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபகூக் யூதா ராஜ்யத்துக்குத்தான் தீர்க்கதரிசியாய் அனுப்பப்பட்டான். நாம் கடந்த 4-5 டேஸ் பேக் நாம் ரொம்ப தெளிவாக எந்தெந்த தீர்க்கதரிசி எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கான தீர்க்கதரிசியாயிருந்தார்கள் என்பதை ஒரு நேர்த்தியாக டைப் பண்ணி, இந்தெந்த காலத்திலே இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கான தீர்க்கதரிசிகள், இவர்கள் யூதா ராஜ்யத்திற்கான தீர்க்கதரிசிகள் என்று நேர்த்தியாக டைப் செய்து ஒரு பட்டியலை நீங்கள் ஸ்கிரீனிலே கூட பார்த்திருக்கிறீர்கள். யூதா ராஜ்யத்திற்கு யோவேல், ஏசாயா, மீகா, செப்பனியா, ஆபகூக், எரேமியா ஆகிய இவர்கள் யூதா ராஜ்யத்திற்குள் எழுப்புதலை கொண்டுவர தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். 16 தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசாவை தவிர. அதேபோல நினிவே பட்டணத்துக்கு தேவன் யோனாவையும் அதேபோல நாகூமையும் கூட அசீரிய ராஜ்யத்திற்கான தீர்க்கதரிசிகளாய் தெரிந்து கொண்டார். அதேபோல பாபிலோன் ராஜ்யத்திற்கு தானியேலையும், பாபிலோனிலே இருந்த அந்த அடிமைகளுக்காக எசேக்கியேலையும், யூதர்கள் திரும்ப வந்து கட்டடத்தை கட்டி அந்த காலத்திலே சகரியாவையும் ஆகாயையும், எருசலேமை சுற்றி சுவர்களை கட்டி எழுப்பப்பட்டபோது நெகேமியாவுக்கு துணையாக மல்கியாவையும் தேவன் தெரிந்து கொண்டார். எனவே
ஏற்கனவே சொன்னபடி இந்த பட்டியலை நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால் சுலபமாக நாம் கேட்கிற செய்திகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சத்தியம் என்னவென்றால், யோசியா என்கிற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு புறத்திலே செப்பனியாவும், மறுபுறத்திலே ஆபகூக்கும், மற்றொரு புறத்திலே எரேமியாவும் ஆகிய இந்த 3 தீர்க்கதரிசிகளுமே கூட நாட்களில் யூதா ராஜ்யத்துக்குள் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த 3 தீர்க்கதரிசிகளுமே யூதா ராஜ்யத்தில் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். யார் யாருங்க? ஒரு புறத்திலே எரேமியா இருந்தான், இன்னொரு புறத்திலே ஆபகூக் இருந்தான், மற்றொரு புறத்திலே செப்பனியாவும் இருந்தான். இவர்கள் எல்லோருமே கூட ஒரே காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளாக யூதா ராஜ்யத்தின் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோசியா என்ற பெயருடைய ஆங்கிலத்தில் ஜொசையா. அந்த யோசியா என்கின்ற ராஜாவினுடைய ஆட்சி காலத்திற்கு முன்பு 2 ராஜாக்கள் துன்மார்க்கமாக அங்கே ஆட்சி செய்தார்கள். அந்த 2 ராஜாக்கள் அரசாட்சி செய்த காலத்திலே பிரஜைகளும் கூட தங்கள் மனம் போன போக்கிலெல்லாம் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்த அவர்களுடைய நடத்தையை கண்ட ஆபகூக் அவர்களிடம் இவ்விதத்திலே கேள்வி எழுப்புகிறான். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 1வது அதிகாரத்துல 2வது வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்களும் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆனால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆபகூக் என்கிற பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது வாதித்தல். ஆபகூக் என்ற பெயருக்கான அர்த்தம் ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது வாதித்தல். ஆபகூக் அவனுடைய பெயரில் உள்ள அர்த்தத்தைப் போலவே, அதாவது அவன் பெயர் என்ன அர்த்தத்தோடு இருக்கிறதோ அதே போல அந்த அர்த்தத்துக்கு இணங்கத்தான் நடந்தான். 1வது அதிகாரத்தில் கேள்வி, 2வது அதிகாரத்திலே சிக்ஷை, 3வது அதிகாரத்திலே நம்பிக்கை. நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றால் மிகவும் சுலபமாக இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கேற்ப டைட்டில்ஸை வைத்திருக்கிறேன். 1வது அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? கேள்வியை நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே அங்கே நடக்கின்ற அநியாயம், பிரஜைகளுக்குள்ளே அதிகரித்து பெருகிக் கொண்டே இருக்கிற பாவத்தை குறித்து, தேவன் விதிக்கப் போகின்ற சிக்ஷையை குறித்து. அதேபோல் 3வது அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த பாவம் செய்கிறவர்களுக்கு மத்தியில் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையும் நல்ல நாட்களும் வரும். நம்பிக்கை. 1வது அதிகாரம் கேள்வி. ஆபகூக் தேவனோடு கூட வாதிக்கிறான். அந்த வாதத்தின் சாராம்சம் என்னவென்றால், ஆக்சுவலாக 1வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு சம்பாஷணை. ஆபகூக் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி என்ன கேள்வி என்றால், எவ்வளவு காலம் நீர் மௌனமாயிருப்பீர்? துன்மார்க்கர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், துஷ்டர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், பாவமும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, நியாயத்திற்கு நேர்மைக்கெல்லாம் இடம் என்பது மிக குறைவாகிக் கொண்டே இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை ஒருவருமே கண்டுகொள்வது கூட இல்லை, நியாயம் ஒரு காலும் நடக்காதபடி ஒரு சூழல் இருக்கிறது, பக்தி இல்லாதவர்கள் வந்து நீதிமான்களை வளைந்து கொள்ளுகிறார்கள், நியாயம் செல்லாமல் போகிறது, இருந்தும் ஏன் நீர் மௌனமாயிருக்கிறீர்? இதுதான் கேள்வி. பக்தனான அந்த தீர்க்கதரிசி ஆபகூக் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறான். இவ்வளவு அநியாயம் நடக்கிறதே, அக்கிரமம் நடக்கிறதே, நடக்கக்கூடாதவைகளே நடக்கிறதே, பரிசுத்தமற்ற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, உம்மை குறித்த பயமோ பக்தியோ இல்லாமல் அவனவன் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. இப்படி இந்த மனிதர்கள் பாவத்தை பற்றிக்கொண்டு பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நீர் ஏன் அவர்களை சிட்சிக்காமல் மௌனமாயிருக்கிறீர்? இது
அவனுடைய கேள்வி. இன்று ஒருவேளை நம் மத்தியில இப்படிப்பட்ட கேள்வியை கேட்போர் இருக்கின்றீர்களா? எப்படிப்பட்ட கேள்வி? ஆண்டவரே, கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் எனக்கு அநியாயம் இழைக்கிறார்கள், நீர் சிட்சிப்பதில்லையே. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் எனக்கு விரோதமாய் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், எனக்கு எதிராய் எல்லாவற்றையும் செய்கிறார்கள், எனக்கு நஷ்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், என்னுடைய அழிவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனக்கு என் வேலையிலே அநியாயம் நடக்கிறது, குடும்பத்திலே அநியாயம் இழைக்கப்படுகிறது. ஒரு அப்பாவியான எனக்கு எதிராய் அநேகர் அநேக அநியாயங்களை இழைக்கிறார்கள். நான் ஒரு ஏழை என்பதற்காக கொஞ்சம் வசதியோடு இருக்கிறவர்கள் எனக்கு எதிராய் அதிகாரம் செலுத்தி என்னுடைய எல்லாவற்றையும் இழக்க பண்ணுகிறார்கள். என் வாழ்க்கையில் இப்படி அநியாயம் நடக்கிறது, நீரேன் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்? என்னுடைய வாழ்க்கையே தடுமாறிக் கொண்டிருக்கிறதே, நீர் ஏன் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்? கஷ்டங்களோடு நஷ்டங்களோடு கண்ணீரோடு கூட என் வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிற போதும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே. யாராவது இப்படி கேள்வியோடு இருக்கிறீர்களா? ஏன் ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவ்வளவு பாடுபட்டாலும் என்னை கண்டுகொள்வதில்லை நீர்? அல்லது இவ்வளவு பாடுபடுத்தப்பட்டாலும், நான் இவ்வளவாய் வேதனைக்குட்படுத்தப்பட்டாலும் துக்கத்துக்குட்படுத்தப்பட்டாலும் நீர் கண்டுகொள்வதில்லையே? தேவன் கட்டாயமாக கண்டுகொள்வார். எப்பொழுதும் என்னோட கூட இருந்து கொண்டு, ஊழியக்காரர்களைப் போல இருந்து கொண்டு, உதவி செய்பவர்களைப் போலவே இருந்து கொண்டு, அதற்கு பிறகு ஒரு பயங்கர அநியாயம் அழைத்தார் ஒருவர் எனக்கு. அதுவரைக்கும் என்னோட கூடத்தான் இருந்தார். என்னை குறித்து நன்றாக பேசிக் கொண்டிருப்பார், என்னோடும் நன்றாக பேசிக் கொண்டிருப்பார். கல்வரி டெம்பிளை குறித்து பெருமையாக பேசுவார். எப்போதும் உடனிருப்பதைப் போல இருந்து கொண்டு திடீரென்று ஒரு பயங்கர துரோகம் அழைத்து விட்டார். ரொம்ப அநியாயம் இழைத்து விட்டார். மிகுந்த வேதனைக்குள்ளானேன். அப்படி அது நடந்தபோது நான் அவர் செய்த அந்த துரோகத்தை குறித்து வெளியே சொல்லியிருக்கலாம், அவருடைய உண்மை சுயரூபத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே சென்று நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த நபர் என்னை இப்படி நம்ப வைத்து துரோகம் அழைத்து விட்டாரே, ஆவிக்குரியவர் என்று நம்ப வைத்து அநியாயம் செய்து விட்டாரே, எப்பொழுதும் உதவி செய்த கரங்களையே இப்படி திடீரென்று முறித்து விட்டாரே, எனக்கு மிகுந்த வேதனையாய் மிகுந்த பாரமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவர் செய்த அநியாயத்தை வெளிப்படுத்தாவிட்டால் இவர் இப்படி அநேகருக்கு இன்னும் அநியாயம் அழைத்து விடுவாரே, இன்னும் நிறைய பேரை ஏமாற்றி விடுவாரே. எனவே கட்டாயம் இவரை குறித்து நாம் வெளியே சொல்லிவிட வேண்டும் என்று என்னுடைய மனம் சொல்லிக் கொண்டிருந்த போது உடனே ஆண்டவர் சந்நிதியிலே முழங்காலிட்டு ஜெபித்து, ஆண்டவரே, இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த வேதனையாயிருக்கிறது என்று ஜெபித்தேன். யாரும் இருக்கிறீர்களா? நான் நன்மை செய்தால் அதற்கு ஈடாய் ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? செய்த நன்மைகளே தீமையாய் மாறிற்றே, காட்டின அன்பே கசப்பாய் மிஞ்சியதே. இப்படி இந்த வார்த்தைகளை எழுதினேன் அல்லவா? இந்த வார்த்தைகளை எழுதியது அந்த நபரை எண்ணித்தான். அந்த நாட்களிலே அந்த நபர் செய்த அந்த அநியாயத்தை தாங்க முடியாமல் இதை நான் எழுதினேன். நன்மை செய்ததற்கு ஈடாய் தீமை செய்து விட்டாரே, அன்பை பகிர்ந்து கொண்டேன், பதிலாக இப்படி கஷ்டப்பான அனுபவத்தை தந்து விட்டாரே என்று ஆண்டவர் சமூகத்திலே நான் ஜெபித்தேன். அதைவிட வேற என்ன செய்ய முடியும்? அன்று ஆண்டவர் என்னோடு திட்டமாய் பேசினார். என்னவென்று தெரியுமா? உனக்கு தந்த ஊழியத்தை நீ செய், அந்த நபரை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு அருளப்பட்ட ஊழியத்தை செய், அவரை எப்படி சிட்சிக்க வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு அநியாயம் இழைத்தவரை குறித்து நீ யோசிக்க வேண்டாம், உனக்கு துரோகம் இழைத்தவரை குறித்து நீ யோசிக்க வேண்டாம். நான் உனக்கு அருளியிருக்கிற வெளியேற பெற்ற ஊழியத்தை நேரத்தை ஏன் வீணாக்குகிறாய்? அவருடைய காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியத்தை மாத்திரம் நீ செய் என்று தேவனோடு கூட பேசினார். என் இருதயத்தில் இருந்த பாரம் எல்லாம் இறங்கிவிட்டது. இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்தோ, குறிப்பிட்ட நண்பரை குறித்தோ, அல்லது குறிப்பிட்ட ஒரு உறவினரை குறித்தோ, அல்லது குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரரை குறித்தோ உன்னுடைய இருதயத்திலே அவர்கள் செய்த ஒரு ஏமாற்று காரியத்துக்காக, அல்லது உண்டாக்கிய காயத்துக்காக, அல்லது உன் மீது சுமத்திய குற்றத்திற்காக உன் இருதயம் தாங்க முடியாமல், பாரத்தை சகிக்க முடியாமல் தவிக்கிறதா? என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில்தான் போக வேண்டும். அதையேதான் செய்கிறான் ஆபகூக்கும். தனக்கு எத்தனையோ கேள்விகள் உண்டு, அந்த கேள்விகளுக்கான பதில் வரவே இல்லை. அப்படி வராத போது என்ன செய்கிறான்? தேவனிடத்திலே போகிறான். சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கேள்விகள் இருக்கிறதா? விடை தெரியாத வினாக்கள் உண்டா? கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பதில் கிடைக்காத பயங்கர பிரச்சனைகள் இருக்கிறதா?
யாரிடமும் சொல்லவே முடியாத வேதனைக்குள்ளாக்குகிற விஷயங்கள் உண்டா? அதை என்ன செய்ய வேண்டும்? அவைகளை கேட்கக்கூடிய, அவைகளுக்கு பதிலை தரக்கூடிய, அவைகளுக்கான தீர்வை அருளக்கூடிய ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அவரிடத்தில்தான் போகணும். அங்கதான் சென்று உன்னுடைய இருதயத்திலே, சிந்தையிலே இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்குமான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும், கேட்டுப் பெற வேண்டும். அவரைத் தவிர வேறு ஒருவராலும் முடியாது. அவரைப் போல உன்னை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அவரைப் போல உனக்கு ஆறுதல் தரக்கூடியவர்கள் இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் வேற யாருங்க இருக்காங்க? நாளிலே அதைத்தான் செய்தேன். ஆண்டவர், அந்த மனுஷர் ஞாபகத்துக்கு வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுறேன், நான் கலங்கி போயிடுறேன்ப்பா. செய்த நன்மைக்கீடாய் தீமை செய்து விட்டாரே. அவ்வளவாய் அன்பு காட்டிய போது அதற்கு பதிலாய் கசப்பான அனுபவத்தையே தந்தாரே. நான் என்ன செய்வது? நீ ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஊழியத்தை மட்டும் நீ செய். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இதைத்தான் ஆண்டவர் உனக்கும் சொல்லுகிறாரோ என்னவோ. நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. உனக்கு நான் தந்த ஊழியத்தை செய்து கொண்டு முன்னேறு. உனக்கு தந்த வேலையை நீ செய்து கொண்டு போய்கொண்டே இரு. உன்னை நிந்திக்கிறவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை பயப்படுத்துகிறவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை பாடுபடுத்துகிறவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களை, உன்மீது குற்றம் சுமத்துகிறவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நான் கொடுத்த வேலையை மாத்திரம் செய்து கொண்டு முன்னேறு. நான் கொடுத்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்து கொண்டு முன்னேறு. நான் கொடுத்திருக்கிற குடும்பத்தை நன்றாக கட்டிக்கொள். உன்னுடைய சாட்சியை காத்துக்கொண்டு, உன்னுடைய சபையை காத்துக்கொண்டு, உன்னுடைய ஊழியத்தை காத்துக்கொண்டு நீ போய்கொண்டேரு. அதை விட்டு அவர்கள் ஏதோ சொல்லிவிட்டார்கள், இவர்கள் ஏதோ சொல்லிவிட்டார்கள், அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள், இவர்கள் நிந்தித்து விட்டார்கள் என்று, அவர்கள் துரோகம் அழைத்து விட்டார்கள், இவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள் என்று இவர்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தால் நீ எப்பொழுது உன் ஊழியத்தை செய்வாய்? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கவனிக்கணும். உனக்கு என்ன கேள்வி இருந்தாலும் ஆபகூக்கை போல தேவனிடத்தில் செல். என்னுடைய வாழ்க்கையில நான் அதைத்தான் செய்கிறேன். எனக்கு என்ன கேள்வி, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன அழுத்தம் வந்தாலும் அதை யாருக்கிட்டங்க சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தவிர. அவரிடத்துல தான் எந்த நேரத்திலையும் நம்மளால் அவர்கிட்ட போக முடியும். நீ எப்பொழுது போனாலும் மறுக்காமல் உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய அற்புதமான தேவன் அவர். நான் தேவனிடத்திலே போனபோது ஆண்டவர் சொன்னார், அவர் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், உன்னுடையத்தை மாத்திரம் நீ செய். தயவு செஞ்சு கவனிங்க. அந்த நபர் அப்படி எனக்கு துரோகம் அழைத்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை பயங்கரமாகிவிட்டது. ஒன்றுக்குமில்லாமல் போய்விட்டது. சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய கடன்களை வாங்கிவிட்டார். கடன் கொடுத்தவர்கள் எங்கே கண்டுபிடித்து விடுவார்களோ என்று சொல்லி ஒரு திருடனைப் போல ஒளிந்து 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 வாழ்ந்தார். மட்டுமல்ல, விதவிதமான சரீர பலவீனங்களுக்கு ஆளாகி திடீரென்று மரித்தும் போய்விட்டார். தேவன் சொன்னார், அந்த நபரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. உனக்கு நான் தந்த ஊழியத்தை மட்டும் நீ செய். இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிட்சிப்பதோ பகையை தீர்த்துக் கொள்வதோ அது உன்னுடைய என்னுடைய வேலையில, தேவனுடைய வேலை. எனவே யார் யாரை குறித்த உன் உள்ளத்திலே மனதிலே வேதனையை பாடுகளை வைத்துக்கொண்டு எப்ப பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கை பாடுகளால் நிரப்பிக் கொள்வதை விட, சுமக்க முடியாத பாரங்களால் நீ வாழ்வதை விட, உனக்குள்ள எல்லா பாரத்தையும் தேவனிடத்தில் இறக்கி வைத்துவிடு. அவர் பதில் தருவார். ஆபகுக்கு அநேக கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளில் ஒன்று என்னவென்றால், பாவம் செய்கிறவர்கள் இப்படி பெருகிக் கொண்டிருக்கும் போது ஏன் ஆண்டவரை நீர் சிட்சிக்கவில்லை? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, நிறைய கேள்விகளை ஆபகு கேட்கிறான். அவைகளில் இன்னும் ஒரு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், 12வது வசனம், கர்த்தாவே, நீர் பூர்வகாலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கவனிங்க, கன்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். 13வது வசனம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே. கவனிங்க, பின்னை துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாய் இருக்கிறதென்ன? துன்மார்க்க நீதிமானை விழுங்குகிறான், பாடுபடுத்துகிறான். அப்போ அதை பார்த்தும் நீரேன் மௌனமாய் இருக்கிறீர்? அல்லது நீதிமான் ஏன் சிரமங்களை அனுபவிக்க வேண்டும்? உத்தமமாக வாழ்கிற ஒருவன் ஏன் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாக வாழ்கிறவன் எதற்காக ஆபத்திற்குள்ளே தள்ளப்பட வேண்டும்? துன்மார்க்கமாய் துஷ்டமாய் வாழ்கின்றவன் எதற்காக நீதிமானுக்கு எதிராய் விழுந்து
தன்னை விட நீதிமானை விழுங்க பார்க்கிறான். இவைகள் நடக்கும்போது தேவனே, இவைகளெல்லாம் பார்த்து கொண்டு நீர் ஏன் மௌனமா இருக்கின்றீர்? மறுபடியும் உங்க நினைவுக்கு கொண்டு வர விரும்புறேன். தேவன் மௌனமாக இருப்பதைப் போல் தோன்றுமே தவிர அவர் மௌனமாக இல்லை. அவர் கட்டாயம் சிட்சிக்க வேண்டியவர்களை சிட்சித்தே தீருவார் என்று சொல்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். நான் சிட்சிப்பேன் என்று அறிவித்த தேவன் சிட்சித்திருக்கிறார். எனவே கட்டாயம் அவர் சிட்சிப்பார். பிதாவே, ஆபகூக்கின் புத்தகத்திலிருந்து சிட்சையும் கேள்வியும் அதேபோல நம்பிக்கையும் ஆகிய இந்த 3 விஷயங்களை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நீர் சிட்சிப்பீர். அதே சமயத்துல அப்பா, நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து விடுவோம் என்றால் நம்பிக்கையையும் நல்ல நாட்களையும் நாங்கள் காண்போம். அல்லது சிட்சிக்கப்படாமல் இருப்பதற்கான மார்க்கத்தை நீர் காண்பிக்கும் போது மனம் திரும்பி எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறதைப் போல நாங்கள் இரக்கத்தை பெறுவோம், காப்பாற்றப்படுவோம் என்கின்ற உண்மையை உணர்ந்து கவனித்து தங்கள் கரங்களை உமக்கு உயர்த்தி காண்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.